பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கும் கூட தேவ திட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது வேறு எந்த ஒரு காரியத்தாலேயோ பலத்தாலேயோ மனித சக்தியினாலேயோ அல்லது நமக்கு விரோதமான ஆலோசனைகளாலும் யாருமே அதை மாற்றி போட முடியாது. தேவ திட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் என்று சொல்லி ஒரு அழகான வசனத்தை அன்பர் இயேசு நம் மத்தியிலே கொண்டு வருகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அவ்வளவுதான். கிதியோன் யாரு? மனாசே கோத்திரத்துல ஒரு சாதாரண மனுஷன். அவர் சொல்றாரு, கிதியோன், அப்பா, தகப்பனே, பிதாவே, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே மனாசே குடும்பம் சின்ன குடும்பம். அப்படிப்பட்ட மனாசே குடும்பத்துல கூட நான் ரொம்ப சிறியவன். என்ன போய் ஒரு பெரிய வேலைக்கு நீங்க தெரிந்து கொள்றீங்களே, மீதியானியரை முறியடிக்க. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, என்ன எதுக்காக தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கிறாரு. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அதுக்கு சொல்றாரு, நான் கூட இருப்பேன், ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தால் அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வான். தேவ திட்டம் அதை யாருமே மாற்ற முடியாது. இந்த மனுஷன் கிதியோனை கொண்டு நான் மீதியானியரை முறியடிப்பேன், ஏன் கரம் அவனோடு இருக்கும், நான் கூட இருப்பேன். இது தேவ திட்டங்க. இது மனித பலத்தினாலோ மனித சக்தியினாலோ அல்லது இன்னொரு காரியத்தாலோ அதை மாற்றி போட முடியாது. தேவ திட்டத்தை மாற்ற யாராலும் முடியாது. தேவன் கிதியோனை கொண்டு, சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்பினால் அதை தடை பண்ண யாராலும் முடியாது. ஒருவேளை அந்த மனுஷனே ஆச்சரியப்பட்டு, அப்பா, இது எனக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டாலும் கூட தேவன், நான் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு சொல்லிடுவாருங்க. இன்று நம்மை பார்த்தும் அப்படித்தான் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில எனக்கு ஒரு திட்டம் உண்டு, பெரிய திட்டம், பெரிய திட்டம். எப்படி ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல மீதியானியருடைய டோட்டல் சேனையை கிதியோன் முறியடித்தாரோ, அதே போல ஒரு பெரிய திட்டத்தை நான் உன்னை கொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். மகனே, என் திட்டம் தான் பெருசு, உன்னுடைய அவிசுவாசமோ அல்லது கேள்வியோ அல்லது இன்னொரு மனிதனுடைய திட்டமோ என் திட்டத்தை கவிழ்த்து போட முடியாது அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? சந்தோஷமா இருங்கள். அவருடைய திட்டம் பெரிய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா, ஆவியானவரே, அன்பின் தெய்வமே, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல எவ்வளோ பெரிய மீதியானியருடைய பலத்த சேனையை கிதியோனை கொண்டு முறியடிச்சே நாதா. உங்க திட்டம் அந்த மனிதனுடைய வாழ்விலே வெற்றியாய் நிறைவேறிச்சு. அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாதுன்னு நாங்க கற்றுக்கொண்டோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்ய நினைத்த அந்த பெரிய காரியம், அந்த பெரிய திட்டம், அதை எங்களை கொண்டு நிறைவேற்றுங்கப்பா. கிதியோனை போல நாங்கள் எளிமையானவர்களாய் இருக்கிறோம்.
ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை பெரியவர்களாய் மாற்றுவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.